ஹாய், இன்னைக்கு நம்ம கிச்சனில் தட்டைப்பயிறு குழம்பு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் 1 கப்பு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அதில் பூண்டு பல் 4 சேர்த்துட்டு தண்ணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஊற வைக்கல தட்டைப்பயிரை. ஊற வச்சிட்டிங்கன்னா 3 விசில் விட்டாலே போதும், நல்லா குழஞ்சி வந்துடும். நான் ஊற வைக்கல, அதனால் 7-8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய், மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய பயிர் நல்ல விசில் அடங்கிருச்சு பாருங்க, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேஸ்ட்டாக. இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது 2த்தையும் சேர்த்து போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இன்னைக்கு நல்லா வதங்கணும். இது வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி விழுது இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதை நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து வேக வச்சுருந்தா தட்டைப்பயிரில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கெட்டியாக வேணும் இந்த கிரேவி, அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி புளிக்கரைசல் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இதை இறக்கிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். நம்மளுடைய தட்டைப்பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.